ஆக்வர்டாக இருக்குது, எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரில. பட் ஆனால் ஒரு விஷயங்க, இவருடைய இவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள் அண்ட் ஜேர்னியில் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பையனாக சப்போர்ட் பண்ணி லவ் கொடுத்துட்ருக்கீங்க. அதை தொடர்ந்து கொடுங்க. நான் கூப்பிடவே இல்லை, எதுக்குமாங்க தெரியாமல் வீட்டில் கூப்பிட்ற மாதிரி தான் கூப்பிடுவேன். ஆங்கர் கிக்கிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம், ப்ளூ ஸ்டாரோட சக்ஸஸ் மீட்க்கு அப்புறம் உங்கள் எல்லோரும் இன்றைக்கி இங்கே பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஒரு மலையாள படத்துக்காக இங்கே வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், என்னோடய கெரியர் ஃபுல்லாக நீங்கள் எல்லாருமே கூட இருந்திருக்கீங்க. என்னோடய முதல் படம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு ஆல் தட். பட் த்ரூஅவுட்டாக அந்த ப்ராசஸ், அந்த ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே கூட இருந்திருக்கீங்க. இன்றைக்கி வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பர்ஸ்பெக்டிவில் நிர்ணயிக்கப்படுது. அது வந்து ஒரு ஃபேன் பேஸாக இருக்கலாம், இல்லை இந்த நம்பர் கேமாக இருக்கலாம், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸாக இருக்கலாம். ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு நடிகரோ ஒரு டெக்னீஷியனோ அவங்க வந்து அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் உள்ளே போடுறாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட திறமையை காமிக்கிறாங்க, அதுக்காக மட்டும் வந்து என்றைக்குமே ஒரு ப்ரெஸ்ஸாக ஒரு மீடியாவாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நான் மட்டும் இல்லை எல்லாருமே இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். பிகாஸ் எஸ், நான் லான்ச் ஆனது சாந்தனு பாக்யராஜா, மக்கள் என்னை பார்த்தது சாந்தனு பாக்யராஜா. அதுக்கப்புறம் போன என்னோடய ஜேர்னி, நடந்துட்டுருக்கிற என்னோடய ஜேர்னியில் வந்து பத்திரிகை நண்பர்களாக நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னை வந்து வெறும் சாந்தனுவாக மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சிங்க. நான் போட்டுட்டு இருந்த எஃபர்ட்ஸு, நான் பேக் டு பேக் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அது வெற்றியாக இருந்தாலும் இல்லைனாலும் என்னை வந்து ஒரு நடிகராக, ஒரு எஃபர்ட் போடுற ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்னை வந்து பெரிய லெவலில் என்றைக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. அந்த சப்போர்ட் வந்து இன்றைக்கி எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கேன்னா, என்னை ஒரு மலையாளம் படத்தில் ஆஃப்டர் 15 இயர்ஸ் கொண்டு வந்து நான் நிறுத்தியிருக்கேன். ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு முதல்ல நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்.